உங்களை அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் நம்ம அப்பா அற்புதமான ஒரு வசனம், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேச போறாங்க. யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம், அவர் நல்ல மனுஷன், ஆனா எப்படியோ அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். குடிகார பாவம், விபச்சார பாவம், கெட்ட வார்த்தை பேசுற பாவம், இதெல்லாம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி விடும். குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். எங்க ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போனாலும் விடுதலை வர்றது கஷ்டம். பிரியமானவர்களே, தேவனே அல்லாமல் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. இந்த பாவம் எப்படி தெரியுமா? ஒரு நாயை சங்கிலி போட்டு அப்படி தெருவில் கூட்டிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த எஜமான் போற இடத்துக்கெல்லாம் அது பின்னாடி சங்கிலினால கட்டுண்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அதே போலத்தான் பாவமும் ஒரு மனிதனை கட்டி போடும். அப்படியே அவன் என்ன செய்வான்? அடிமை மாதிரி அதுக்கு பின்னாடி இப்படி நடந்து போய்கிட்டே இருப்பான். பிரியமானவர்களே, பாவத்துக்கு மனுஷன் அடிமையாயிடுறான். அடிமையாயிடுறான். யாருதான் அப்ப விடுதலையாக்க முடியும்? டாக்டரால முடியுமா? மருந்துகளால முடியுமா? வேற ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா? பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க தேவகுமாரனால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி யோவான் 8:36வது வசனம் சொல்லுகிறது. ஆதலால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். பாவத்திலிருந்து யார் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியுமா? குமாரன். குமாரன். குடிப்பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்த வார்த்தைகள், இதெல்லாம் அப்படி ஒரு நாய்க்குட்டி சங்கிலியில் கட்டுண்ட ஒரு நாய் மாதிரி நம்மளை மாற்றிவிடும். நம்ம அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருப்போம். பிரியமானவர்களே, குமாரன் இடைப்படக்கூடுமானால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யான விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, அதனால் இன்று குமாரன் உங்க வீட்டுல அப்படியாய் பாவத்திற்கு அடிமையான யாரோ ஒருவரை அல்லது உங்களையே பின்தொடர்ந்து வருகிற, உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த ரகசிய பாவங்களில் இருந்து கூட இன்னைக்கு உங்களை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். குமாரன். குமாரன் அவர் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்வோமா? பிரியமானவர்களே, அவர் பாவிகளை வெறுக்காத தெய்வம். அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா ஆவியானவரே, பாவத்துக்கு அடிமையான ஒரு மனுஷன் ஐயா, பாவத்தால கட்டப்பட்ட ஒரு மனுஷன், அவன் அடிமை மாதிரி மாறிடுறான்ப்பா. ஒரு நாய்க்குட்டிய சங்கிலியில போட்டு இழுத்துட்டு போகிற ஒரு மனிதனை போல் அந்த பாவம் அவனை அனுதினம் தன்னுடைய விருப்பத்திற்கேற்றார் போல் இழுத்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிகிறோம். அப்பா, இன்னைக்கு எங்க வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு அடிமையான அந்த குறிப்பிட்ட நபரை உங்க சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த இரக்கமுள்ள தழும்புகள் உள்ள அன்புள்ள கரம், வல்லமை நிறைந்த உம்முடைய கரம் அவரை தொடட்டும். தொடட்டும். என் மகளை தொடட்டும், என் மகனை தொடட்டும், என் கணவனை தொடட்டும், என் மனைவியை தொடட்டும், குறிப்பிட்ட அந்த நபரை தொடட்டும், அல்லது என்னையே தொடட்டும் என்று சொல்லி குமாரண்டத்தில் நாம் பணிந்து கொள்ளுவோம். குமாரன் விடுதலையாக்கும்படி நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்புவோம். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் பாவத்தினின்று இன்னைக்கு விடுதலையாக்கி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.